வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வெறுமனே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டு கூட சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். 250 கிராம் சேனக்கிழங்கு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் சுடுதண்ணி சுட வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த சேனக்கிழங்கை போட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூனும் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த தண்ணியில் போட்டு வச்ச சேனக்கிழங்கை தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இதில் சேர்த்திக்கலாங்க. தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இதில் சேர்த்திக்கலாங்க. தண்ணியோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த மசாலா ஒட்டாமல் குழன்னு ஆகிடும். முதல்ல இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக தெளித்து இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக அந்த கிழங்குல ஒட்டியிருக்கும். ஸோ தண்ணி அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இப்படி கொஞ்சமாக தெளித்து ஊற்றுறப்ப உங்களுக்கு அங்கங்கே அந்த மசாலா ஒட்டி நல்லா சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வைக்க வேண்டாங்க. உடனே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடான வெட்டி ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்ப வேகலாம் லேட் ஆகாது. உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இன்னொரு பக்கமும் லைட்டாக திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இதை எடுத்துடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ உள்ளே நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.